13வது ശ്ലോകം. ഉന്മത്ത മത്ത ജഡവത് സ്വസംസ്ഥാം ഗദസ്യ മേ വീര ചികിത്സിതേന അർത്ഥഃ കിയാൻ ഭവതാ ശിക്ഷിതേന സ്തബ്ധ പ്രമത്തസ്യ ച പിഷ്ടപേശഃ. ഉന്മത്ത മത്ത ജഡവത് സ്വസംസ്ഥാം ഗദസ്യ മേ വീര ചികിത്സിതേന അർത്ഥകിയാൻ ഭവതാ ശിക്ഷിതേന സ്തബ്ധ പ്രമത്തസ്യ ച പിഷ്ടപേശഃ. ഉന്മത്തന മാതിരിയും മത്തന മാതിരിയും ജഡന മാതിരിയും பெருமாறேன் அப்படின்னாலும் ஸ்வரூபத்தை பிராபிச்சவனான எனக்கு உங்களோடு சிக்ஷையால என்ன ஒரு பிரயோஜனமாக்கும் உள்ளது? இந்த மாதிரி இருக்கிற என்ன நீங்கள் சிக்ஷிச்சானா பொடிச்சத மறுபடியும் பொடிக்கிற மாதிரி அது வேஸ்ட் தானே உங்களோட பிரயத்னம். അരണ്ട വെളിച്ചത്തില് കയറ പത്തന പാമ്പാക്കുമോന്ന് തോന്നും. പാമ്പ പത്ത അരണ്ട വെളിച്ചത്തില് കയറാക്കുമോ அப்படின்னு தோணும். யதார்த்தத்துல ரெண்டு அப்படிங்கிற விஷயம் அங்க இல்லை, ஏதாவது ஒண்ணுதான் உள்ளது. துவைத பாவமாக்கும் பிரகிருதி. ஞான புத்தியால மட்டும்தான் பகவத் தர்சனம் அப்படிங்கிறது உண்டாகும். ரகுகணன் துவைதபாவ சிந்தனை இருக்கிறவராக்கும், ജഡഭരതൻ പ്രകൃതിയുമായിട്ട് കണക്റ്റ് ആകാക്കി ഭഗവാനിലെ ലയിച്ച മനസ്സോട് കൂടിയിട്ട് ഇരിക്കുന്ന ആത്മാരാമനാക്കും. രഘുഗണനോട് മനസ്സ് ഉയർത്തിക്കൊണ്ടുവരാർ ജഡഭരതൻ. വീരാ വീരനാണ് രാജാവേ, ഉന്മത്ത ഉന്മത്തനായിട്ട്, മത്ത ബുദ്ധിയില്ലാത്തവൻ ആയിട്ട് നിങ്ങൾ നനയ്ക്കറ പ്രകൃതി விஷயங்களை தெரியாத என்ன ஒரு முட்டாள் மாதிரியாக்குமே நீங்கள் நினைக்கிற. സ്വസംസ്ഥാം എന്നോട് സ്വരൂപസ്ഥിതി ജഡവത് எந்த ஒரு പ്രവൃത്തിയും ചെയ്യാമ നടക്കற എന്നോട് സ്ഥിതി. அந்த സ്ഥിതിയെ ഗദസ്യ പ്രാപിച്ച மே எனக்கு ചികിത്സേന உங்ககிட்டேந்து கிடைக்கிற சிக்ஷா சிக்ஷை அப்படிங்கிற ചികിത്സയാல கியான் அர்த்தः என்ன அர்த்தமாக்கும் இருக்கு? சரீரபோதமில்லாத என்ன கோதண்டபாணியாயிருக்கிற பகவான் சிக்ஷிக்கிற மாதிரி சிக்ஷிப்பேன் அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்னது. அதனால என்ன பிரயோஜனமாக்கும் உங்களுக்கு இருக்கு? சில குழந்தைகள் உண்டு, அந்த குழந்தைகளை ரொம்ப சாஃப்டா சொன்னா என்ன வேணுமானாலும் கேட்கும். சின்னமா ஒரு அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னா போரும், அதுகள் பயந்துடும். ஆனா சில குழந்தைகள் இருக்கே, அந்த குழந்தைகளோடு பேரண்ட்ஸ் தேவைக்கும் தேவையில்லாதைக்கும் பயங்கரமா சிக்ஷிப்பா, ரொம்ப அடிப்பா. அப்போ 90 മാർക്ക് വാങ്ങിനാലും അടിതാൻ, 50 മാർക്ക് വാങ്ങിനാലും അതേ അടിതാൻ, 100 മാർക്കില് 1 മാർക്ക് കമ്മിയാനാലും அதே சேம் அடிதான். அப்போ அந்த அடி அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சாச்சு, அடி கிட்ட இருக்கிற பயமும் போயாச்சு. அதனால படிக்கணும் அப்படிங்கிற போதம் அந்த குழந்தைக்கு மனசுலேருந்து அத்து போயிடும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதி அதுல 1 மார்க்கு கம்மியானாலும் பெரிய சிக்ஷையாக்கும் கிடைக்கிறது. அப்படியாக்குமானா ஃப்ரீயா நடக்கலாம் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிடும். அந்த மாதிரி ஒரு பாவம் ശിക്ഷയാക്കുംനാ കൂടിയും അധികമാനാ ദോഷം ചെയ്യും. സൗമ്യഭാവത്തിൽ ചൊന്നാ അനുസരിക്കാത്തതായിട്ട് ആരാക്കുമുള്ളത്? അടിപ്പേൻ ഒതപ്പേൻ ഇപ്പടിന്നെല്ലാം ഭയമുറുത്തുறதுனால என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு?
ரொம்ப சிக்ஷிச்சானா சொன்னா கேப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூடியும் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து விடும். தேங்காயும் மிளகாயும் ഉപ്പും പെരുങ്കായവും പുളിയുമെല്ലാം ചേർത്ത് നന്നാ അമ്മിക്കല്ലിൽ അരച്ചാനാ അത് തുവയൽ. அந்த துவையலை மறுபடியும் அரைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அரிசியை பொடிச்சானா அரிசிப்பொடி, அதை மறுபடியும் பொடிச்சா என்னவாக்கும் பிரயோஜனம் இருக்கு? அரைச்ச மாவை அரைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு இங்க ஜடபரதன் ரகுகணன் கிட்ட கேட்கிறார். சரீரபோதம் இல்லாத என்ன அடிக்கிறதுனாலையும் சிக்ஷிக்கிறதுனாலையும் உங்களுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆக போறது, வேற என்னவாக்கும் பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். சப்த பிரமத்தஸ்யஜ அகங்காரிய மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ശ്രദ്ധയില്ലാത്തവനെ ഉന്മത്തനായിട്ട് இருக்கிறவனை ശിക്ഷിக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? അഹങ്കാരികളും ശ്രദ്ധയില്ലാത്തവാളും என்ன செஞ்சானாலும் നേർവഴിക്ക് കൊണ്ടുവരத்துக்கு അവളെ നേർവഴിക്ക് കൊണ്ടുവരുന്നത് ശ്രമമാക്കും. പിഷ്ടം നന്നാ പൊടിച്ചരച്ചത്, നന്നാ പൊടിക്കവോ നന്നാ അരയ്ക്കവോ செஞ்சது. പിഷ്ടപേഷ அதை அரைச்சதை மறுபடியும் அரைக்கிற மாதிரி, பொடிச்சதை மறுபடியும் பொடிக்கிறதுக்கு துல்லியமாக்கும் இது. யோகி சிரேஷ்டர்களை சிக்ஷிப்பேன் அப்படின்னு சொன்னேளே ராஜாவே, அது அர்த்தமில்லாத காரியமாக்கும். அதனால உங்களுடைய டைம் வேஸ்ட். பதினாலாவது கத்திய பாகம் ஸ்ரீசுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால 14, 15 கத்திய பாகங்கள் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லறதாக்கும். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொல்லறதுனால ஸ்ரீசுக உவாச்ச 14வது கத்திய பாகம். ஏதாவது அனுவாத பரிபாஷயா பிரத்யுதீர்ய முனிவர உபசமசீலஹ உபரத அநாத்ம்ய நிமித்தஹ உபபோகேன கர்ம ஆரப்தம் வியபனயன் ராஜயானம் அபி ததா உவாஹ. ஏதாவது அனுவாத பரிபாஷயா பிரத்யுதீர்ய முனிவர உபசமசீலஹ உபரதானாத்ம்ய நிமித்தஹ உபபோகேன கர்மாரப்தம் வியபனயன் ராஜயானம் அபி ததோவாஹ. ராஜா ஒரு சில வாக்குகளெல்லாம் சொன்னார். அந்த ராஜா சொன்னதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இந்த அளவுக்கு மட்டும் அனுவாத பரிபாஷையா ராஜாவோடு வாக்குகளை என்னவாக்கும் யதார்த்தம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சார் ஜடபரதன். முனிவரஹா முனிசிரேஷ்டனான ஜடபரதன் பிரத்யுதீர்யா
ராஜாக்கு ரொம்ப கம்மியா ரிப்ளை பண்ணினார். ராஜா சொன்ன விஷயங்கள் ஒன்றும் யோகி சிரஷ்டனா இருக்கிற ஜடபரதனுக்கு சரி அப்படின்னு தோணலை. பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு பிரயாணம் ஆரம்பிக்கிற ராஜாவோடு வாக்குகளுக்கு தகுந்த மாதிரி சரியான அர்த்தங்களை ராஜாவுக்கு புரியற மாதிரி ரிப்ளை பண்ணினார். இப்ப நம்ம பார்த்த 5 ஸ்லோகங்கள் வழியாவாக்கும் ஜடபரதன் ராஜாவுக்கு ரொம்ப கம்மியா காரியங்களை சொன்னார். ஸ்தம்பம் மாதிரி இருக்கிற ஒருவனை அடிச்சிட்டு என்ன காரியம், அரைச்ச மாவையே அரைக்கிறதுனால என்ன பிரயோஜனம், சரீரபோதம் இல்லாதவனுக்கு அந்த சரீரத்தை துரோகிச்சா என்ன பிரயோஜனம் உண்டாக போறது இப்படின்னு எல்லாம் கேட்டாரே. இப்படி அந்த 5 ஸ்லோகங்களால ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இவ்வளோ மாத்திரம் சொன்னார். இப்படித்தான் சொன்னார் ராஜாக்கு ஜடபரதன் பதிலாயிட்டு. அப்படி சொல்லிட்டு உபசமசீலஹா സ്വതവേ മൗന സ്വഭാവം ഇരിക്കുന്ന ജഡഭരതൻ, സൗമ്യഭാവത്തോടു കൂടിയ ജഡഭരതൻ ഉപരത അനാത്മ്യ നിമിത്ത பிரகிருதி அப்படிங்கிறது துவைதபாவம் இருக்கிறதாக்கும் உண்டாகிறதும் அழியறதுமாக்கும். துவைதபாவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது அஜ்ஞானமாக்கும். அஜ்ஞானத்தாலேயாக்கும் தன்னிலேந்து அந்நியமாயிட்டு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஞானம் உண்டாகிறது. மித்யாபோதம் அப்படிங்கிறது இந்த அஜ்ஞானத்திலேந்தாக்கம் உண்டாகிறது. அந்நியதாஜானம் அப்படிங்கிறது அஜ்ஞானத்தோடு கூடிட்டு இல்லாம போறது. ஆத்மாவை தெரிஞ்சுட்டானா அதுக்கப்புறமா சரீரபோதம் இல்லாம போயிடும். ஆத்மாவை தெரியாததாலேயாக்கும் பலவித அனர்த்தங்கள் எல்லாம் உண்டாகிறது. கர்ம ஆரப்தம், பிராரப்த கர்மம், ഉപഭോഗേന അനുഭവിக்கிறவனாயிட்டு വ്യപനയൻ, பிராரப்தம் அப்படிங்கிறத அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அதுக்காயிட்டு ராஜயானம் அபி, ராஜாவோடு பல்லக்க ஜடபரதன் மறுபடியும் ததா உவாகா அப்படியே சுமந்து நடந்தார். பிராரப்தம் அப்படிங்கிறது சரீர கர்மங்களால அனுபவிச்சே தீர்க்க வேண்டிய விஷயமாக்குமே. அதுக்காயிட்டு எப்படியாக்குமோ பல்லக்க சுமந்துண்டு நடந்துட்டு இருந்தார். அதே மாதிரியே ஜடபரதன் மறுபடியும் பல்லக்க சுமந்துண்டு நடந்தார். ஒரு ஆக்ஷன் இருந்தானா ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். எல்லாம் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. ரகுகணனை சுமந்து நடக்கணும் அப்படிங்கிற என்னோட பிராரப்த கர்மமாக்கும், நான் இதா செய்யறேன் அப்படிங்கிற பாவத்துல அவரு பல்லக்க தூக்கிண்டு நடக்கிற அந்த கர்மத்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். பதினஞ்சாவது கத்திய பாகம். சஜாபி பாண்டவேய சிந்து சௌவீரபதிஹி தத்துவ ஜிஜ்ஞாசாயாம் சம்யக் ஸ்ரத்தயா அதிகிருத அதிகாரஹ தத் ஹிருதய கிரந்திமோஜனம் திஜவஜஹ ஆஸ்ருத்ய பகுயோக கிரந்த சம்மதம் त्वरया अवरुह्य शिरसा पादमूलम् उपसृतः
ക്ഷമാഭയൻ വിഗത നൃപദേവ സ്മയ ഉവാച സജാവി സഹ ച അഭി സജാവി പാണ്ഡവേയ സിന്ധു സൗവീരപതിസ്തത്വജിജ്ഞാസായാം സമ്യക് ശ്രദ്ധയാധികൃതാധികാരഃ തത് ഹൃദയഗ്രന്ഥിമോചനം ദ്വിജവച ആശ്രിത്യ ബഹുയോഗഗ്രന്ഥസമ്മതം ത്വരയാവരുഹ്യ ശിരസാ പാദമൂലമുപസൃത ക്ഷമാഭയൻ വിഗത നൃപദേവ സ്മയ ഉവാച. സഹ ച പല്ലക്കില് ഗർവോട് കൂടിയിട്ട് உட்கார்ந்துருந்த சஞ்சாரம் பண்ணற சிந்து சௌவீரபதிஹி அபி சிந்து சௌவீரபதியாயிருக்கிற ராஜாவாகட்டும் பாண்டவேயா பாண்டுவோடு புத்திரன் அர்ஜுனன் அர்ஜுனனோடு புத்திரன் அபிமன்யு அபிமன்யுவோடு புத்திரன் பரீட்சித்து ஸ்ரீசுகன் பரீட்சித்தையாக்கும் இங்க பாண்டவேயா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றது. இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது, இந்த கத்திய பாகம் ஆரம்பிக்கிறது பாண்டவேயா அப்படின்னாக்கும். பாண்டவேயா பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீசுகன் கூப்பிட்டு சொல்றார். பல்லக்குல கர்வோடு கூடி உட்கார்ந்து இருந்த சிந்து சௌவீரபதியா இருக்கிற ராஜாவாகட்டும் கபிலாசிரமத்துக்கு தத்துவ சிந்தனை செய்யறதுக்காயிட்டு யாத்திரை பண்ற தத்துவ ஜிஜ்ஞாசாயாம் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கான தால்பரியத்தால சமயக் ஸ்ரத்தையா நன்னா நம்பிக்கையோடு கூடிட்டு அதிகிருத அதிகாரஹா தத்துவ சிந்தனைக்கான யோக்கியதை நன்னா இருக்கிற ராஜாவாக்கும் ரகுகணன். ரொம்ப காலமாயிட்டு மனசுல ஆத்மஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் ஆராக்கும், என்னோட ஜீவன் எங்கேருந்து வந்தது, என்னோட ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போனா அந்த ஜீவன் எங்க போய் சேரும், இப்படி இருக்கிற விசாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. பரம்பொருள் அப்படின்னா என்னவாக்கும், பிரகிருதி அப்படின்னா என்னவாக்கும், இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்றாளே அது என்னது, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்றாளே அது என்னது, இப்படியெல்லாம் இருக்கிற பகவத் தத்துவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஆக்ரகம் இருக்கிற ராஜாவாக்கும் பல்லக்குல சஞ்சரிக்கிறார். மனசுல நன்னா ஆத்ம தத்துவ விசாரம் நடத்துற ராஜாவாக்கும். அதனாலேயே ஜடபரதனோட வாக்குகளை கேட்ட அவருக்கு ஜடபரதன் சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லை அப்படிங்கிறத தெரியறதுக்கு சாதிச்சது. அதிகிருத அதிகாரஹா தத்துவஞானத்துக்கான அதிகாரத்தை அடைஞ்சவனாக்கும் ரகுகணன். நிறைய வருஷங்களாயிட்டு அதுக்காயிட்டான பிரயத்னம் பண்றவராக்கும். அதனாலேயே ஜாஸ்தியான விவரங்களுக்காயிட்டு கபிலாசிரமத்துக்கு போறார். ரகுகணன் இப்பவும் ராஜாவாக்கும், வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിക്കാത്ത രാജാവാക്കും. രജോഗുണം இருக்கிறதுனால பூர்ணமாயிட்டும் அந்த பகவத் யாத்திரை நடத்துறதுக்கு சாதிச்சிட்டும் இல்லை. பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு வந்துட்டில்லை ரகுகணன். ஜிஜ்ஞாசு பக்தனாக்கும் இப்போ ரகுகணன். ஜிஜ்ஞாசு பக்தன், ஆர்த்த பக்தன், உத்தம ஞான பக்தன், இப்படின்னு எல்லாம் பக்தர்கள் உண்டு. அதுல இப்ப ஜிஜ்ஞாசு பக்தனாக்கும் ரகுகணன். ஞான பக்தன் ஆகிறதுக்காயிட்டாக்கும் கபிலாசிரமத்துக்கு யாத்திரை பண்றார். ஹிருதய கிரந்தி மோசனம், அஜானமயமான ஹிருதய கிரந்திய பிளர்க்கிறதுக்கு. தது அந்த திஜவஜஹா சிரேஷ்ட பிராமண வாக்குகள் ஹிருதய கிரந்திய பிளர்க்க கூடினதாயிருந்தது.
ஜடபரதன் சொன்ன வாக்குகள் ராஜாவோடு மனச கீறி முறிச்சது. இப்படி அந்த உத்தம பிராமண சிரஷ்டனோடு வாக்குகளை ஆசுருத்தியா கேட்டுட்டு அஜானத்தை இல்லாம பண்ணுற வாக்குகள் ஜடபரதன் கிட்ட இருந்து கேட்டுட்டு பகுயோக கிரந்த சம்மதம் சாஸ்திர கிரந்தங்களிலையெல்லாம் கர்மஜான பக்தியோக கிரந்தங்களிலையெல்லாம் ஒரே மாதிரி சமதபூர்வம் சொல்லியிருக்கிற வாக்குகளாக்கும் இப்போ ஜடபரதனோடு வாயிலேந்து கேட்டது. அதனாலேயே தொரையா அதிசீக்கிரமாயிட்டு அவருஹ்யா பல்லக்கிலேந்து சாடி இறங்கினார். ஆருஹ்யா அப்படின்னா சாடி ஏறுறது, அவருஹ்யா அப்படின்னா பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருந்த ராஜா இப்ப கீழே தொப்பக்கட்டின்னு குதிச்சார். എന്നിട്ട് ശിരസാ തന്നോട് ശിരസാല പാദമൂലം ജഡഭരതനോട് പാദങ്ങളിലെ ഉപസൃതഹ വിഴുந்து நமஸ்காரம் பண்ணினார். ராஜாவோடு சிரசு ஜடபரதனோடு பாதங்களை ஸ்பர்ஷிக்கிற மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சார். க்ஷமாபயன் மன்னிப்பு கேட்டுண்டு நமஸ்காரம் பண்ணினார். விகத நிருபதேவ ஸ்மயஹா நான் ராஜாவாக்கும் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாதக்கு இதி உவாஜா இப்படி சொன்னார். சமஸ்தாபராதம் பொறுக்கணுமே, நீங்கள் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்காதக்கு உங்களை நான் பல்லக்க தூக்க வச்சேன், அது மட்டும் இல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு உங்களை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிக்கணுமே இப்படின்னு எல்லாம் சொல்லிண்டு நமஸ்காரம் பண்ணினார். பதினாறாவது ஸ்லோகம். ரகுகண ராஜா ஜடபரதன் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறமா தனக்கு தோணற சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆயிட்டு ரிக்வெஸ்ட் பண்றார். ரகுகண ராஜாவோட வார்த்தைகளை இங்க ஸ்லோகங்களாயிட்டாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்லோகம். கஹ த்வம் நிகூடஹ சரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்ரம் கதமஹ அவதூதஹ கஸ்ய அசி குத்ரத்ய இஹ அபி கஸ்மாத் க்ஷேமாய நஹ சேதசி ந உத சுக்லஹ. கஸ்த்வம் நிகூடஸ்சரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்ரம் கதமோ வதூத கஸ்யாசி குத்ரத்ய இஹாவி கஸ்மாத் க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்லா. கஹாத்வம் நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். ஆராக்கும் நீங்கள் நிகூடஹா சரசி அவதூதனாயிட்டு சஞ்சாரம் பண்றேளே. த்விஜானா பிராமணனோடு சூத்திரம் பிரம்மசூத்திரமா இருக்கிற பூணூல் பிபர்ஷி தரிச்சுருக்கேளே. எதுக்காக வாக்கும் நீங்கள் அவதூதனாயிருக்க? கதமஹா அவதூதஹா ஏது டைப்பில் இருக்கிற அவதூதனாக்கும் நீங்கள்? உங்களோட வாக்குகளால உங்களோட சிரேஷ்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது எனக்கு. கஸ்ய அசி ஆரோடு புத்திரனாக்கும் நீங்கள்? ஆரோடு சிஷ்யனாக்கும்? பூர்வாசிரமத்தில் உங்களோடு மாதாபிதாக்களும் சகோதரி சகோதரர்களும் பந்துமித்ராதிகளும் எல்லாம் ஆராக்கும்? குத்ரத்யஹ
எந்த பிளேஸ்ல இருக்கிறவராக்கும் நீங்கள்? உங்களோட தேசம் எதாக்கும்? கஸ்மாத் அபி என்னத்துக்காக்கும்? கஸ்மாத் என்னத்துக்காக்கும்? இஹா அபி தேசங்கள் தோறும் சஞ்சரித்து இங்கேயும் நீங்கள் வந்திருக்க. நஹா எங்களோடு, க்ஷேமாயா க்ஷேமத்துக்காயிட்டு, சேது நீங்கள் இங்கே வந்திருக்கேள் அப்படின்னா நஹ க்ஷேமாய சேத் உதா எங்களோடு க்ஷேமத்துக்காயிட்டாக்குமா நீங்கள் இங்கே வந்திருக்க. சுக்லஹா அசி நீங்கள் விஷ்ணுவோடு அவதாரமான கபிலவாசுதேவனேதானோ? நான் கபிலாசிரமத்துக்காக்குமே போறேன். அதனால கபிலதேவனாக்குமோ மாறுவேடத்துல என்னோடு முன்னால வந்து நிக்கிற வேஷ பிரச்சன்னாயிட்டு என்னோடு முன்னால வந்திருக்கேளோ? சுக்லஹா சுத்த சத்ரூபமாயிருக்கிற பகவான் விஷ்ணு. அந்த கபிலதேவன் தானே நீங்கள்?